எழில்முகம் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைத்து எனக்கு உண்டான மரியாதைகளை கொடுத்து எனக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி தந்த எழில் அவர்களையும் அவருடைய உடன்பிறப்பு இளங்கோ அவர்களையும் துரைசாமியை பற்றி சொன்னால் என்னை நானே பாராட்டிக் கொள்வது போல் ஆகும். ஏனென்றால் குறைந்தபட்சம் நானும் அவரும் 50 ஆண்டுகள் நட்புடன் உறவுடன் தினம் பழகியவர். ஈசன் துரைசாமியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் தேனியைப் போல் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. சிட்டுக்குருவி போல் சுறுசுறுப்பாக இருப்பவர். சிட்டுக்குருவி ஒரு வினாடிக்கு 10 முறை தலையை திருப்பம் ஆடும். அதை போல ஏதாவது வாழ்க்கை செய்ய வேண்டும், முன்னேற வேண்டும் என்று எல்லாருக்குமே அவர் ஒரு பெரிய உறுதுணை. எப்பொழுதுமே இன்றைக்கு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அவர் தினந்தோறும் ஒரு புத்தகம் எழுதுவார், எழுதி கொண்டே இருப்பார். எந்த ஒரு பொது காரியமானாலும் சரி, எந்த ஒரு பொதுக்கூட்டங்களானாலும் சரி அவருடன் இருப்பார். எல்லா விஷயங்களையும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் எல்லாரிடத்திலையும் அறிமுகம் எழில் முகம் இல்லை, துரைசாமி முகம்தான். துரைசாமி முகத்துடைய நிழல்தான் எழில் முகம். எழில் இந்த அளவுக்கு முயற்சி எடுத்து இந்த புத்தகத்தை எழுதி வைக்க அவரை மிகவும் பாராட்டியாக வேண்டும். அதனால் ஈசன் துரைசாமியும் நானும் ஏறத்தாழ எனக்கு 84 வயதாகிறது. அவர் என்னை விட்டு பிரிந்தால் இறக்கம் போகும் தருவாயில் கூட என்னப்பா சூப்பர் பாய் என்றால் தான் என்னை பற்றி தெரியும். என் பேர் யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் எல்லா தொழிலையுமே நான் சூப்பர் ஃபர்னிச்சர், சூப்பர் இண்டஸ்ட்ரீஸ், சூப்பர் பெயிண்ட்ஸ், சூப்பர் ஹார்ட்வேர் என்று பல துறையில் இருந்தேன். ஆனால் யார்கிட்டையும் எனக்கு அறிமுகம் இல்லை. ஏற்காட்டில் 30 ஆண்டுகளாக ஏற்காட்டில் முதலாக ஒரு ஹாலிடே உற்பத்தி பண்ணவன் நான் தான். சேவ்ரைஸ் ஹோட்டலுக்கு அடுத்தபடியாக சில்வர் ஹாலிடே, கிரீன் பார்க், வெல்லிங்டன், ஹில்டன், ஜில்ஃப்ரீஸ் இந்த நிறுவனங்களை நான் நிறைவே இருக்கிறேன். ஆனால் என்னை பற்றி யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் நம்ம எழிலைப் போல் பொது தொண்டு செய்வதில்லை, பொது வழிக்கு வருவதில்லை. ஈஸ்வரனுடைய மிகப்பெரிய தொண்டு பசுமை, மரங்களை நடுவது, பசுமை புரட்சி ஏற்படுத்துவது, இது போன்ற காரியங்களை தன் நேரத்தையும் செலவிட்டு கொண்டு தொழிலையும் அப்படிதான் புது விதமான தொழிலை செய்வார். ஒரு பெரிய பீரோ வாங்கினால் ஒரு குட்டி பீரோ இலவசம் என்பார். இது மாதிரி பல துறைகளிலும் அவர் மிக தெளிவாக சுறுசுறுப்பாக இருப்பார். ஆகவே எழிலரசன் முக்கியமாக நம்ம அண்ணார் சொன்னது போல் ஜெயசீலன் சொன்னார், ஏற்காடை பற்றி எழுத வேண்டும் என்றால் என்னை தான் கேட்க வேண்டும். ஏனென்றால் நான் 30 ஆண்டுகளாக ஏற்காட்டில் இன்று வரை இருக்கிறேன். பல விடுதிகளை நடத்தி கொண்டிருக்கிறேன். எல்லாரும் நலம் பெற வேண்டும், வந்தால் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றே வெறும் 100 ரூபாயில் ஆரம்பித்த சில்வர் ஹாலிடே இப்பொழுது கிரீன் பார்க் என்கின்ற ஹோட்டலு, ஒவ்வொரு ரூமிலும் 3 பெட்டு, வாடகை 2000 தான், 1000 தான். 1000 ரூபாய்க்கு 3 பெட்டோட பெரும் வசதியோட நான் மட்டும் நன்றாக இருந்தால் போராது. அண்ணா தலைவர் அண்ணா சொன்னது போல் சுயநலத்தின் அடிப்படையில் பொதுநலம். அது மாதிரி இதற்கு மூல காரணம் அப்போ எனக்கு யோசனை சொல்பவர் ஈசன் துரைசாமி அவர்கள் தான். அந்த மாதிரி இது எழிலரசன் அவர்கள் மீண்டும் ஏற்காடை பற்றி முழுமையாக எழுத வேண்டும். ஏற்காடை பற்றி எழுதினால் அதுக்கு அரை புத்தகமே தேவைப்படும். 68 கிராமங்கள் இருக்கிறது, 68 3 நீர்வீழ்ச்சிகள் இருக்கின்றது, 2 கார்டன்கள் இருக்கிறது, தாவரவியல் பூங்கா இருக்கிறது. இதை பற்றியெல்லாம் எழுதலாம், சீர்படுத்த வேண்டும். ஐயா அவர்களிடத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர்களிடத்தில் கூட ஒரு மனு கொடுத்தேன். தாவரவியல் பூங்கா ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி செய்வதற்கு தாவரவியல் பூங்கா 40 ஏக்கராக இருக்கிறது. அண்ணா பூங்காவில் நடத்த வேண்டாம், இங்கே நடத்துங்கள். காலையில் வந்தால் ஏறத்தாழ 6 மணி நேரத்தை இங்கே செலவழிக்கலாம். அண்ணா பூங்காவில் அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேல் செலவு செய்ய முடியாது என்ற விளக்கத்தையும் நான்
கொடுத்திருக்கிறேன். அதே போல் அடுத்த முறை புஸ்தகம் எழுதினால் எழுதியவர்கள் ஏற்காடை மையமாக வைத்து எழுத வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நான் ஏற்காடிலே என்னுடைய வாழ்க்கையை பாதி கழித்து விட்டேன். இன்றும் ஏற்காடில் இருக்கிறேன். இந்த வயதிலும் நான் ஏற்காடுக்கு போகிறேன். நானே தனியாக போகிறேன். ஆகவே இதை மேலும் மேலும் வளர்ந்து எழில் பல புத்தகங்களை எழுதி இன்னும் புகழ் பெற வேண்டும் என்று இறைவனை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.